ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இனி ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அண்ட் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10K ஆச்சு தொட்டுணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆசை. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மாயா, பூர்ணிமா, விசித்ரா மேம் ஒன்று பேசியிருந்தாங்க. விசித்ரா மேம் ஃபஸ்ட்டில் எதுக்கு என்னை ஓட்டியிருந்தீங்க, இப்போ கூட ஜாலியாக நல்லா பேசுகிறீங்க அப்படி கேட்டதுக்கு வந்து நாங்களாம் அப்படி தான் உங்களை ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியே அனுப்பலான்னு பார்த்தோம். பட் இப்போ அப்படிலாம் இல்லை அப்படி சொன்னாங்க. அதுக்கு இந்த சீசனில் வந்து யார் டைட்டில் வின் பண்ணுவான்னு நினைக்கிறது கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா மாயா டப்புன்னு சொல்லிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. 100% ஷுவர் அர்ச்சனா. அதை கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் மூஞ்ச பார்க்கணுமே, எப்பா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிடும். எப்படி அர்ச்சனா ஏற்கனவே அர்ச்சனா பேசினாலே விசித்ரா மேமுக்கு அப்படியே ஏறி வருவாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றும் வந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியலையா கிளாப்ஸா அப்படி இப்படி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங்லாம் வச்சாங்களே கேமு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு தான் ஓட்டிங் 2-3 வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வின் பண்ணாங்க. அவங்க டீம் தான் வின் பண்ணாங்க. ஸோ அர்ச்சனா தான் பயங்கரமாக ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அர்ச்சனா தான் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் போட்டு அப்படியே உடச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கம் பண்ணுங்கள். ஸோ அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இல்லைனா விஷ்ணு வின் பண்ணுவாங்க, யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ மறக்காமல் கம்பாஸை பண்ணிட்டு அண்ட் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை பை, சீ நெக்ஸ்ட்.